குரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிஷபராசியில் பிரவேசம் செய்கிறார். ரிஷபராசியில் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம். அதாவது சூரியன் ரிஷபராசி இருக்கும் பொழுது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு மக்களும் ரொம்பையும் பதிவிரதையாக முருகன் கோயிலுக்கு செல்வதும், சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும். வள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும். அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும். சூரியன் ரிஷபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் வரும் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் இருப்பார். ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும், உடல் காரகன் மனோகாரகன். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது. எப்படி நம்ம சிவன் சக்தி, சிவன் என்றாலே சிவனோட அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார், சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார். ஸோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். தற்போது தான் நமக்கு குரு பயிற்சி ஆனது. ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சு, நமக்கு தெரியும், மே 1ஆம் தேதியிலிருந்து. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தான் குரு இருக்கிறார். அந்த ராசிலேயே சூரியன் இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது. இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம், ஆன்மீக காரியங்கள், சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் அபரிமிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது. அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கலாம். மேச ராசி நேயர்களே, வைகாசி மாதத்தில் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை தங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். மேசம் பொதுவாக அனைவருக்கும் உகந்த ராசியாகவும் இருக்குது. உழைப்பிற்கு அஞ்சாத ராசி, எந்த ஒரு செயலையும் துணிகரமாக செய்யக்கூடிய ராசி. அந்த ராசிநாதனையே மேச ராசியை கொண்டவர்கள் தங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த வைகாசி மாத தொடக்கத்திலேயே பொதுவாக இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வீட்டில் இருப்பது அவளுக்கான ஒரு நல்ல விஷயமாக இல்லை. உங்கள் லாபாதிபதி, உங்களுக்கு ஜீவனாதிபதி மற்றும் லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே மூலத்திரிவுணர்வு எடுப்பது சிறப்பு. ஸோ உங்களுக்கு தொழில்நிலையாளர்கள் லாபத்தில் எல்லாமே சரி, உங்களுக்கு ஏற்றம் நல்லா இருக்கும். தொழிலில் ஏதாச்சும் ஒன்று வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காத உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் 10 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரியான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல் கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு போகிறீங்க, அதை கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம போகும்போது ஒரு தடவைக்கு 4 தடவை அலையிற மாதிரி இருக்கும். ஸோ அலைச்சல்களையும் மன உளைச்சலையும் கொடுக்க வரணும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அந்த இறை வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மேலும் உங்களுக்கு அந்த விரயஸ்தானங்கள் சுபவிரயமாக எழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அலைச்சல்களையும் இப்படியே இந்த ராகுவோட காம்பினேஷன் சேர்த்து பெறுவது கொஞ்சம் சிறப்பான நிலையாக. இதில் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு சகோதர வர்க்கத்தினிடையே சில சண்டை சச்சரவுகள், அலைச்சல்கள்,
அவர் மூலம் ஆதாயம் பெறதையும் தடுக்கும். ஸோ இதை மட்டும் இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. ஏன்னா அவங்க ராசியிலேயே புதன் சுக்கிரன் காம்பினேஷன் மிகவும் சிறப்பு. ராசிக்கு தனஸ்தானத்திலே உங்களுக்கு குரு சூரியன் பாக்கியாதிபதியும் புண்ணியாதிபதியும் உங்களுக்கு சேர்க்கை பெறுவது இன்னும் சிறப்பு. ஸோ இதில் இருக்கிறனால அந்த இதை நீங்கள் ஈஸியாக பீட் பண்ணிட்டு வருவீங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சிறப்பு, நேசம், ஏற்றமே.